வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சி ஜேஇயோட டீட்டெயிலான சிலபஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டீட்டெயில் சிலபஸ் எதை பற்றின்னு பார்த்தோன்னா, சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் பற்றி மட்டும்தான் இந்த டீட்டெயில் சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். போன கிளாஸ்லேயே நம்ம இந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் ரெண்டுமே கம்பைண்டாக தான் வந்திருக்கும். பேப்பர் 1க்கு நம்ம என்ன படிக்கிறோமோ அதே தான் பேப்பர் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் 2 பேப்பருக்கும் சேம் சிலபஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம பேப்பர் 1 முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் பேப்பர் 1ல் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிட்டோம்னா பேப்பர் 2க்கு அதே நம்ம நோட்ஸு என்ன ப்ரிப்பேர்லாம் பண்ணமோ அதே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேப்பர் 2க்கும் எழுதிக்கலாம். அதனால் என்னென்ன சிலபஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பில்டிங் மெட்டீரியல். பில்டிங் மெட்டீரியல்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும்னா, சிமெண்ட் படிக்கணும். சிமெண்ட்டோட டெஸ்டிங்ஸு, மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸிங், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே சிமெண்ட்டுக்கு, பிரிக்குக்கு, டிம்பருக்கு எல்லாமே படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு படிக்க போகிறது சிமெண்ட், பிரிக்ஸ், டிம்பர், ஸ்டோன்ஸ், லைம், பிட்டுமன் அண்ட் தார், பெயிண்ட் அண்ட் வார்னிஷ், மார்ட்டர், கிளாஸ், டைல்ஸ், பிளாஸ்டரிங், டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸு, ஆஸ்பெஸ்டாஸு, அப்புறம் பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி, பொஸ்லோனிக் மெட்டீரியல், அக்ரிகேட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ரூஃபிங், ஃப்ளை ஆஷ், ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். இதெல்லாமே நம்ம பில்டிங் மெட்டீரியலில் படிக்கணும். பில்டிங் மெட்டீரியலில் இத்தனை டாபிக் நம்ம படித்தாதான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பில்டிங் மெட்டீரியல் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பில்டிங் மெட்டீரியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் பில்டிங் மெட்டீரியலில் கண்டிப்பாக இத்தனை டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணணும். அடுத்து 2வது சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, எஸ்டிமேஷன், காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷன். இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் படிக்கணும்னா, அந்த எஸ்டிமேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அனாலிசிஸ் ஆஃப் ரேட்டு, மெஷர்மெண்ட்டோட மெத்தட்ஸு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, என்னென்ன ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்கு. பிரிக் ஒர்க் என்ன ஐட்டம் ஆஃப் ஒர்க்கு, எர்த் ஒர்க்குக்கு, பிரிக் ஒர்க்குக்கு, ஆர்சிசி ஒர்க்கு, ஷட்டரிங்க்கு, அதுக்கப்புறம் டிம்பர் ஒர்க்குக்கு, பெயிண்டிங், ஃப்ளோரிங், பிளாஸ்டரிங், பவுண்ட்ரி வால், இது எல்லாத்துக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிரிக் பில்டிங்ஸுக்கு, பில்டிங் கட்டுறது, பிரிக் பில்டிங்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்கோட எஸ்டிமேஷன் தெரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார் பெண்டிங் ஷெடியூலு, சென்ட்ரலைன் மெத்தட்னா என்ன, மிட் செக்ஷன் ஃபார்முலா என்ன, ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா என்ன, சிம்சன்ஸ் ரூலு, காஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் செப்டிக் டேங்கோட காஸ்ட் எஸ்டிமேஷனு, ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டோட காஸ்ட் எஸ்டிமேஷன், டியூப் வெல்லோட காஸ்ட் எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் ஐசோலேட்ஸ் அண்ட் கம்பைன்டு ஃபுட்டிங்கோட எஸ்டிமேட்டு, ஸ்டீல் ட்ரஸ்ஸோட எஸ்டிமேஷனு, நெக்ஸ்ட் பைல்ஸ் அண்ட் பைல் கேப்ஸோட எஸ்டிமேஷன், வேல்யூவேஷன் பற்றி, அதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எஸ்டிமேஷன் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூவேஷன், அதோட வேல்யூ அண்ட் காஸ்ட்டு, ஸ்க்ராப் வேல்யூனா என்ன, சால்வேஜ் வேல்யூனா என்ன, அசஸ்ட் வேல்யூனா என்ன, சிங்கிங் ஃபண்டு. அதில் சில நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷனில் ஃபார்முலா, அப்சோலசன்ஸு, அதுக்கப்புறம் வேல்யூவேஷனோட மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றது ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்டிமேஷனில் இத்தனை டாபிக்ஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். எஸ்டிமேஷன், காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷனில் அடுத்து நம்ம என்ன டாபிக் படிக்கணும், அடுத்து என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, சர்வேயிங். சர்வேயிங்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சர்வேயிங்கோட இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்குவோம். அதோட அந்த பார்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட், எப்படிலாம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம், செயின் சர்வேயிங் பற்றி, பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட ஒர்க்கிங் பற்றி, அப்புறம் காம்பஸ் சர்வே, பியரிங்ஸ் பற்றி, லோக்கல் அட்ராக்ஷன் பற்றி, பிளைன் டேபிள் சர்வேயிங், நெக்ஸ்ட்டு தியோடலைட் சர்வேயிங், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட், தியோடலைட்டில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லெவலிங், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸு, டெஃபினேஷன்ஸு, கான்ட்ரிங்னா என்ன, அதோட மெத்தட்ஸ் என்ன இருக்குது, எப்படி கான்ட்ரிங் மேப் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, இதெல்லாம் தெரியணும். அப்புறம் கர்வேஷன், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன்ஸு, டெம்பரவரி டம்பி லெவல் அண்ட் டம்ப் லெவலோட டெம்பரவரி அண்ட் பெர்மனண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, நெக்ஸ்ட் டாக்கியோமெட்ரிக் சர்வேனா என்ன, கர்வ் செட்டிங்னா என்ன, எர்த்வொர்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, என்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது, அதுக்கப்புறம் சர்வேயிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இத்தனை டாபிக்ஸும் நம்ம சர்வேயிங்கில் படிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா, சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். அப்போ சாயில் மெக்கானிக்ஸில் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும்னா, ஆரிஜின் ஆஃப் சாயில் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி சாயில் ஆரிஜினேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபேஸ் டயக்ராம், 3 ஃபேஸ் டயக்ராம், 2 ஃபேஸ் டயக்ராம், அதெல்லாம் தெரியணும். அப்புறம் இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன்ஸான வாய்ட் ரேஷியோ, போரசிட்டி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வாட்டர் கண்டென்ட், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் கிரெயின்ஸு, யூனிட் வெயிட்டு, டென்சிட்டி இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட்டான பேராமீட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே படிக்கணும். நெக்ஸ்ட்டு கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ஸ் பற்றி தெரியணும். இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில், அட்டர்பர்க்ஸ் லிமிட் தெரியணும். ஐஎஸ்ஐ சாயில் கிளாசிஃபிகேஷன் பிளாஸ்டிசிட்டி சார்ட் படிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பெர்மெபிலிட்டி ஆஃப் சாயில், அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மெபிலிட்டினா வந்து என்ன அப்படின்றது தெரியணும். அன்கன்ஃபைன்ட் அண்ட் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ்னால் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்ன, குவிக் சாண்ட்னா வந்து என்ன, அப்புறம் வந்து கன்சல்டேஷன் ஆஃப் சாயில்ஸு, அதோட பிரின்சிபல், கன்சல்டேஷனோட பிரின்சிபல்னால் வந்து என்ன, டிகிரி ஆஃப் கன்சல்டேஷனாக வந்து என்ன, ப்ரீ கன்சல்டேஷன் ப்ரெஷரு, நார்மலி கன்சால்டேட்டட் சாயில், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லாக் பி கர்வ்னால் வந்து என்ன அப்படின்றதையும் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட்டு, ஸோ வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அல்டிமேட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில், அதை பற்றி படிக்கணும். டைரக்ட் ஷியர் டெஸ்ட்னால் வந்து என்ன, வெயின் ஷியர் டெஸ்ட்னால் வந்து என்ன, ட்ரையாக்சியல் டெஸ்ட் சாயில் காம்பாக்ஷனாக வந்து என்ன, இந்த டெஸ்ட் பற்றிலாம் கண்டிப்பாக நிறையா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காம்பாக்ட் டெஸ்ட்டோட லெபார்ட்டரி டெஸ்ட்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியணும். மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டினா வந்து என்ன, ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்னா வந்து என்ன, அப்புறம் எர்த் ப்ரெஷர் தியரி, அதாவது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னால் வந்து என்ன, பாசிவ் எர்த் ப்ரெஷர்னால் வந்து என்ன அப்படின்றதையும் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனில் வந்து பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில், பிளேட் லோட் டெஸ்ட்னா வந்து என்ன, ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்றதையும் வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து படிக்கணும். ஸோ அப்போ சாயில்லையும் ஃபவுண்டேஷன்லேயும் இத்தனை டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்துமே கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் வந்திருப்பாங்க. அதனால் எந்த டாப்பிக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக்ஸில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கணும்னா, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃபஸ்ட்டு லெசனான இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கும். ஸோ அந்த யூனிட் வந்து படிக்கணும். அப்புறம் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்துருக்கும். அப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து பெர்னாலிஸ் தியரம், அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்னால் வந்து அதில் இருக்கக்கூடிய லாஸஸ் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது படிக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் சேனலில் வந்து மோஸ்ட் எக்கனாமிக் செக்ஷனு, சர்க்குலர் செக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். வியர்ஸ், நாச்சஸ் இதெல்லாம் பற்றி படிக்கணும். ஃப்ளூம்ஸு, ஸ்பில்வேஸு, பம்ப்ஸு, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸு, ரெசிப்ரோகேட்டிங் ஃப்ரம் பம்ப்ஸு, டர்பைன்ஸு, ஸோ டர்பைன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்பைன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து படிக்கணும் இந்த ஹைட்ராலிக்ஸில். நெக்ஸ்ட்டு இரிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ஹைட்ராலஜியில், ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணணும்னு பார்த்தோன்னா, அதோட டெஃபினிஷன், ஸோ இரிகேஷன் இன்ஜினியரிங்கோடையும் ஹைட்ராலஜியோட டெஃபினிஷன்ஸு, அதில் இரிகேஷனில் எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, என்ன எப்படிலாம் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து படிக்கணும். அடுத்து வந்து டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷனு, மெஷர்மெண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், ஸோ ரெயின்ஃபாலோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து படிக்கணும். ரெயின்ஃபால் ரன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்னா வந்து என்ன, ரெயின் காஜ் வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின் காஜஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த ப்ரிசிபிடேஷன் மூலமாக, எவாப்ரேஷன் மூலமாக, இன்ஃபில்ட்ரேஷன் மூலமாக லாஸஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்றது வந்து தெரியணும். அடுத்து வந்து வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸை, ஸோ அதோட டியூட்டி, டெல்டா, பேஸ் பீரியட்னா வந்து என்ன அப்படின்றதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். அதோட ஃபார்முலா, சம்ஸ்லாம் வந்துருக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும். கேரிஃப் கிராப்ஸ்னால் வந்து என்ன, ரேபி கிராப்ஸ்னால் வந்து என்ன, கமாண்ட் ஏரியா, அதில் வந்து கமாண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் ஏரியாலாம் வந்துருக்கும், அதெல்லாம் வந்து படிக்கணும். டைம் ஃபேக்டர், கிராப் ரேஷியோ, ஓவர்லேப் அலோவன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து படிக்கணும். இரிகேஷன் எஃபிஷியன்சியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி வந்துருக்கு, அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெனால்ஸு, டைப்ஸ் ஆஃப் கெனால் இரிகேஷன்னா வந்து என்ன, டைப்ஸ் ஆஃப் கெனால்ஸ்னால் வந்து என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெனால்ஸ்னால் வந்து என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெனால் இரிகேஷன்லாம் வந்து என்ன. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் வாட்டர் இன் கெனால்ஸு, கெனால் லைனிங்னா வந்து என்ன. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஷாலோ அண்ட் டீப் வெல்ஸு, ஈல்டு ஃப்ரம் டீப் வெல், ஸோ வெல்லேருந்து ஈல்டிங் எப்படி நடக்குது, வியர் அண்ட் பேரேஜஸில் ஈல்டிங் எப்படி நடக்குது, அப்புறம் வியர்ஸ் அண்ட் பெர்மியபிள் ஃபவுண்டேஷனில் ஃபெயிலியர் எப்படி நடக்குது, சில்ட் அண்ட் ஸ்கோரிங் வந்து எதனால் நடக்குது, கெனடிஸ் தியரி ஆஃப் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அது படிக்கணும். லேசிஸ் தியரி ஆஃப் யூனிஃபார்ம் ஃப்ளோ அதை பற்றி வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ளட்டு, காசஸ், ஃப்ளட்னால் வந்து அது என்ன காசஸ் ஆகுது, அப்படின்னு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து படிக்கணும். ஃப்ளட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் வந்து என்ன, வாட்டர் லாகிங்னா வந்து என்ன, லேண்ட் ரீக்ளமேஷன்னா வந்து என்ன. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்டிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து என்ன, பர்பஸு, அதோட மெத்தட்ஸு, அப்புறம் இந்தியாவில் வந்து மேஜராக இருக்கக்கூடிய இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து படிக்கணும். ஸோ அப்போ இரிகேஷனில் இத்தனை டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் 3 டாபிக் வந்து கவர் ஆகும். ஒன்று ஹைவே, ரயில்வே அண்டு டிராஃபிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி 3 டாபிக் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹைவே இன்ஜினியரிங்கோட கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ்னால் வந்து என்ன, அப்புறம் அந்த டேர்ம்ஸு, டெஃபினேஷன்ஸு, அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஜாமெட்ரிக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன, பேமெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அக்ரிகேட்ஸு, பிட்டுமென் இதோட டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டோட டிசைனு, ரிஜிட் பேமெண்ட்டோட டிசைனு, வாட்டர் பவுண்ட் மெக்கடம்னா வந்து என்ன, அதே மாதிரி வெட் மிக்ஸ் மெக்கடம்னா வந்து என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் கிராவல் ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷனு, பிட்டுமினஸ் ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷனு, ரிஜிட் பேமெண்ட் ஜாயிண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க, பேமெண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஹைவே ட்ரைனேஜ் வந்து எப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்துருக்கு, அது எப்படிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஹைவே இன்ஜினியரிங்கில். அடுத்து வந்து ரயில்வேஸில் வந்து பார்த்தோன்னா
பெர்மனண்ட் வே காம்போனன்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றது படிக்கணும். ஸ்லீப்பர்ஸு, பேலஸ்ட்டு, ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபாஸ்னிங்ஸ்லாம் வந்து இந்த ரயில்வேஸ்க்கு என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ட்ராக்கோட ஜாமெட்ரி, பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ்லாம் வந்து என்ன, ட்ராக் ஜங்ஷன்னா வந்து என்ன, ஸ்டேஷன் அண்ட் யார்ட்ஸ்னால் வந்து என்ன, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிராஃபிக் சர்வே. ஸோ இப்போ ரயில்வேஸ் பற்றி வந்து பார்த்தா அது டிராஃபிக் இன்ஜினியரிங் பற்றி வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராஃபிக் சர்வேலாம் என்னென்ன பண்ணுறாங்க, ஸ்பீட் ஃப்ளோ டென்சிட்டி அதோட ரிலேஷன்ஷிப் வந்து என்ன, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் அண்ட் இன்டர்சேஞ்சஸ்லாம் வந்து என்ன, டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன இருக்குது, டிராஃபிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது, டிராஃபிக் சயின்ஸு, அதுக்கப்புறம் மார்க்கிங்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சயின்ஸ்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி ரோட் சேஃப்டி எப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக 3 சப்ஜெக்ட்டும் வந்து இதில் வந்து கவர் ஆகிருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில். ஹைவே, ரயில்வே அண்டு டிராஃபிக் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணணும். அடுத்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து படிக்கணும்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி ஆஃப் வாட்டர்னால் வந்து என்ன, எங்கள் வாட்டர் சப்ளையோட சோர்ஸஸ்லாம் வந்து என்ன, எப்படி வாட்டர் வந்து பியூரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் சிஸ்டம் வந்து என்ன, நீட் ஆஃப் சானிடேஷன், அடுத்து வந்து சீவரேஜ் சிஸ்டம்னா வந்து என்ன, சர்க்குலர் சீவர் எப்படி இருக்கும், ஓவல் சீவர் எப்படி டிசைன் பண்ணணும், சீவர் அப்பர்டனன்ஸ்னால் வந்து என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் வந்து இருக்குது சீவர் அப்பர்டன்ஸில், அதுக்கப்புறம் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது, அது என்னென்ன இருக்குது அப்படின்றத படிக்கணும். சர்ஃபேஸ் வாட்டர் ட்ரைனேஜ்னால் வந்து என்ன, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதோட டைப்ஸு, அதோட எஃபெக்ட்ஸு, மேனேஜ் சிஸ்டம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் படிக்கணும், அதோட காசஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி நாய்ஸ் பொல்யூஷனில் காசஸ் எஃபெக்ட்ஸு எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வந்து படிக்கணும். ஸோ அப்போ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டர் சப்ளை அண்டு வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி வரும். அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன படிக்கணும்னா, எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட்ஸ், ஸோ வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து இருக்குல்ல அது படிக்கணும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது, டிட்டர்மினேட் பீம்னா வந்து என்ன, இன்டிட்டர்மினேட் பீம்னா வந்து என்ன, இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, கேன்டிலிவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீமோட ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமு, அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் செக்ஷன், சர்க்குலர் செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் ஏரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா வந்து என்ன, அதோட ஃபார்முலாஸ்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டி செக்ஷனுக்கு, சேனல் செக்ஷனு, காம்பவுண்ட் செக்ஷன், சிம்னிக்கு, டேமு, ரீட்டைனிங் வால்ஸ்க்கெல்லாம் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்ன அப்படின்றது படிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸென்ட்ரிக் லோட்ஸு, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், ஸோ வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, கேன்டிலிவர் பீமுக்கும் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் வந்து படிக்கணும். கிரிட்டிக்கல் லோட் காலம்ஸ் பற்றி வந்து படிக்கணும், டார்ஷன் பற்றி வந்து படிக்கணும். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸும் வந்து கம்பைன் ஆகிருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் வந்து கலந்து தான் 2 டாப்பிக்கும் கலந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் வந்து இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா காங்கிரீட் டெக்னாலஜி. ஸோ காங்கிரீட் டெக்னாலஜியில் வந்து என்னெல்லாம் வந்து படிக்கணும்னு பார்த்தோன்னா, அந்த காங்கிரீட்டு, சிமெண்ட்டு, அக்ரிகேட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜஸ், யூசஸ்லாம் வந்து படிக்கணும். அது வாட்டர் குவாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் வந்து அது என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து இருக்குது அது வந்து தெரிஞ்சுக்கணும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா வந்து என்ன, ஒர்க்கபிலிட்டி அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது, அப்புறம் வந்து மிக்ஸ் டிசைன் வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த சிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணணும், பேட்சிங்கு, மிக்சிங்கு, பிளேஸ்மெண்ட்டு, காம்பேக்ஷன், ஃபினிஷிங், க்யூரிங், இதெல்லாம் வந்து எப்படி இந்த காங்கிரீட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், ஸோ காங்கிரீட் எப்படி வந்து குவாலிட்டி கண்ட்ரோலாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காங்கிரீட்டிங்கோட ஹாட் வெதர் காங்கிரீட்டிங்னா வந்து என்ன, கோல்டு வெதர் காங்கிரீட்டிங்னா வந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காங்கிரீட்டோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து படிக்கணும். ஸோ இது வந்து காங்கிரீட் டெக்னாலஜியில் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கணும். அடுத்து ஆர்சிசி டிசைனில் வந்து என்னெல்லாம் படிக்கணும்னா, ஆர்சிசி பீம்ஸு, அதோட ஃப்ளக்ஷுவல் ஸ்ட்ரென்த்து, இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து படிக்கணும். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த்னா என்ன, பாண்ட் ஸ்ட்ரென்த்னா வந்து என்ன, இதெல்லாம் வந்து படிக்கணும். அப்புறம் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீமு, டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீமு, கேன்டிலிவர் பீம், டி பீம்ஸ், இதோட டிசைன்லாம் வந்து பார்க்கணும், ஃபார்முலாஸ்லாம் வந்து படிக்கணும். லிண்டல் பற்றி வந்து படிக்கணும், 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் பற்றி வந்து படிக்கணும். ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கு, ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க்கு, காலம்ஸ் பற்றி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் கேசஸ் பற்றி, ரீட்டைனிங் வால்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் பற்றி இந்த 10 டாபிக்ஸும் வந்து ஆர்சிசியில் வந்து படிக்கணும். ஸோ ஆர்சிசியில் பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ஸ்லையுமே வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட்லேயும் வந்து கேட்பாங்க, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்லேயும் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் 2 மெத்தடையும் வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆர்சிசி டிசைன் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து ஸ்டீல் டிசைன் வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீல் காலம்ஸ் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். பீம்ஸில் எப்படி ரூஃப்லாம் வந்து போடுறாங்க, அதில் டைப்ஸ் ஆஃப் ரூஃப்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது. அப்புறம் பிளேட் கிரிடர்ஸ், ஸோ ட்ரஸஸில் வந்து பிளேட் கிரிடர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட் கிரிடர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட டிசைன்லாம் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஸ்டீல் டிசைனில் வந்து படிக்கணும். ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சி ஜேஇயோட சிவில் இன்ஜினியரிங்
டீட்டெயில்டான சிலபஸ். ஸோ இது வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்கான சிலபஸ் தான் வந்து இது. இந்த எல்லா சிலபஸையும் நீங்கள் வந்து பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் ரெண்டுத்துக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேப்பர் 2 பற்றி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த பேப்பர் 2க்கும் இதே சிலபஸ் தான், பேப்பர் 1க்கும் இதே சிலபஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த சிலபஸை வந்து கவர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த பேப்பர் 1 நீங்கள் வந்து நல்லா படிட்டிங்கன்னா பேப்பர் 2வும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அதுலேயும் ஸ்கோர் பண்ணி ஜாப் வந்து அட்டைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇயோட ஓவரால் டீட்டெயிலான சிலபஸ் வந்து என்ன, பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஓவரால் சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த வீடியோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.